தமிழ்நாட்டில் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி தொடங்கிய ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷனுடைய ஃபர்ஸ்ட் ஃபேஸ் வந்து டிசம்பர் 14ஓட முடிஞ்சு போச்சு. எனிமரேஷன் ஃபார்ம்ஸை வந்து மக்கள்கிட்ட கொடுத்தாங்க. மக்கள் திருப்பி அதை ஃபில் பண்ணி கொண்டு வந்து பிஎல்ஓஸ் கிட்ட கொடுத்துட்டாங்க. பிஎல்ஓஸ் அதை இப்போ டிஜிட்டைஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இன்னும் 4 நாட்களில், அதாவது டிசம்பர் 19ஆம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் டிராஃப்ட் எலக்டோரல் ரோல்ஸ் வந்து வெளியிட்டுருவாங்க. அந்த டிராஃப்ட் எலக்டோரல் ரோல்ஸில் உங்கள் பெயர் இருந்ததுன்னா ரொம்ப சந்தோஷம். உங்களுக்கான ஓட்டு கன்ஃபார்ம் ஆகிடுச்சு, அதில் எந்த டவுட்டும் வேணாம். பட் ஒரு வேளை உங்கள் பெயர் இல்லை, நீங்கள் ஃபார்ம் கொடுத்தீங்க ஆனால் பெயர் இல்லைன்னா ஏன் உங்கள் பேரை வந்து ரிமூவ் பண்ணாங்கங்கிறதுக்கான அந்த அந்த ரீசனை வந்து அந்த டிராஃப்ட் எலக்டோரல் ரோல்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ரீசன் என்னன்னு பார்த்துட்டு உங்களுக்கு முடிஞ்ச வரையில் நீங்கள் போய் அதுக்கான அப்பீல்ஸ்க்கு போகலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அந்த முடிவை எதிர்த்து நீங்கள் ஒரு பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். அப்படி ஒன்றுமே பண்ண முடியலன்னா ஃப்ரெஷ் ஓட்டராக ஃபார்ம் 6 ஃபைல் பண்ணி நீங்கள் ரொம்ப ஈஸியாக அவங்க கேட்குற டாக்குமெண்ட்ஸ் உங்ககிட்ட இருந்ததுன்னா அதை கொடுத்து ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஓட்டராக என்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு பிஎல்ஓஸ் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் எஸ்டாப்ளிஷ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸான டிஎம்கே, ஏடிஎம்கேவோட பிஎல்ஏஸும் இருப்பாங்க. அவங்களும் உங்களுக்கு வந்து ரொம்ப பெருமளவில் உதவியாக இருப்பாங்க. 19ஆம் தேதி வர்ற அந்த டிராஃப்ட் எலக்டோரல் ரோல்ஸில் உங்கள் பேர் இல்லைன்னா கவனக்குறைவாக இருந்துடாதீங்க. எப்படியாவது உங்கள் பெயரை சேர்ப்பதற்கான முயற்சிகளை எடுங்கள். பேர் இருந்துச்சுன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பிரச்சனையே இல்லை. ஓட்டு போடுறதுக்கு எல்லாரும் தயாராக இருங்க.